போலாமா? லக்கேஜ் ரெடியா? ஆமாம் ஆமாங்க. ஓகே. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கே போகிறோன்னா மந்திராலயம் போகிறோம். ஆந்திராவில் ஃபேமிலியோட ட்ரெயினில் தான் போகிறோம். வாங்க போகலாம். ஹாய் சொல்லுங்க. ஹாய் திரு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு திருவா. போகலாம், டைம் ஆச்சு. ஹாய். 6:15 ட்ரெயின் ஒன்று. எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. அப்படியே ஒவ்வொருத்தரும் உள்ளே போயிட்டுருக்குறாங்க. அந்த வீடியோ தான் பார்த்துருக்குறீங்க. இனி அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இனி என்னென்ன நடக்கிறது, என்னென்ன சாப்பிட்றோம் இப்போ எல்லா வீடியோ பார்க்கலாம். வாங்க போகலாம். போகலாம் வாங்க போகலாம் ரைட். பார் எத்தனை லக்கேஜஸ் இருக்குது அப்படின்னு. ஆளுங்களை விட லக்கேஜஸ் தான் ஜாஸ்தி. இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துருக்குறாங்க. இதுலேருந்து தான் உள்ள இருக்கு. இல்ல வீடியோ தான். வீடியோ நோனிம்சா எங்க நோனிம்சா? அப்படியா? இப்போதானே டீ சாப்பிட்டேன். காஃபி சாப்பிடலங்க. காஃபி சாப்பிடலையா? ஏங்கோ அப்படின்னு பேச கேஷ் பேச்சு மூச்சு தான் வருது. குகா சரி, நாங்கள் போயிட்டு இருக்கோம். சரி, பார்த்து போயிட்டு. சரி, போயிட்டு. ஹாய் ஹாய் துருவா. படக்குன்னு ஓடி வந்து ஏறுவோம். இப்படி ஏறிக்கலாம். பாய், போயிட்டு வா. சரிம்மா, அது ஒன்று இங்கே தான் இருக்குது. இது ஏறினா வேலை முடியும். இங்கே ஒரு வீடியோவில் வந்துட்டு இருக்கிறேன். ஒரு சீன் கிடச்சிருக்குதுக்குவா. வாங்க சார் வாங்க. எந்த ஏரியாவில் இருக்கிறப்போ? தொட்டிபாளையத்துக்கு வந்து தொட்டிபாளையம் பஸ் ஸ்டாப். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் அதான் தொட்டிபாளையம் பஸ் ஸ்டாப்பில் இருக்கும். எதுங்க வந்தாச்சுங்க. வீடியோக்காக தான் ஏகுவா ஏர்லியக்குவா. அடுத்தவங்களை ஏமாத்தும் நம்மளே ஏமாத்தோம். நம்ம ஏமாத்திட்டு அப்புறம் அடுத்தவங்களை ஏமாத்தோம். அதான் அந்த ட்ரெயின் போதும். அந்த எதுக்கு அழுகுற? வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. சிரி சிரி எடுக்கலாம். நல்லா சிரி. நல்லா தண்ணி தோட. அவன் ஹெல்மெட் வச்சு தொடக்கிறதா? நான் வர உள்ள வர. அழுதினே வரமாட்டேன். அங்கேயே நான் வரேன். துருவம் திடீர்னு அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஏன் துருவா அழுகிறேன்? அவனை வெளியே கூட்டு வர வேண்டாம். ஸ்நாக் வேணா கொண்டு விட்டுரு. ட்ரெயின்ல எடுப்பாங்க, டக்குன்னு ஏறுற மாதிரி இருக்கு. துருவா இறங்கிட்டான். வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயினுக்கு வந்து ட்ரெயின் விட்டு இறங்கி
இப்போ ஆரம்பிச்சிட்டியா? ட்ரெயின் இடையில நின்று இறங்கி நின்று என்ன பண்ணிட்டு இருக்கிறான். ட்ரெயின் போக போக நடந்து வந்துடுவான். உழுந்து சரி ஏறி ஓகே ஓகே ஏறி ஏறி சிக்னல் வந்துருச்சு. ஏறலாம் 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 ஏறலாம். எப்படி கரெக்ட் டைம்? வா அப்படியே இறங்கிட்டேன். அப்போ ஜாலியாக எடுத்துட்டு வரேன். ஒரு 6 நாள் சக்தி சக்தி அவ்வளோ உனக்கு கொட்டிட்டு உனக்கிறவா இன்னும் உங்களுக்கு நிறையா போயிடுச்சு. ஒரு போது 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 இப்போ அடுத்தது என்னதா கண்ட பருப்பி பண்ணிக்காங்க. ஈரோட 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 வந்துருச்சா? வாங்க இட்லி வடை. இட்லி வடை இல்லாத இட்லி வடை இல்லாத இட்லி. இருங்க அங்கே கொடுத்துட்டு வந்து இருங்க. ஒரு இதில் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் கொடுத்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் தாண்டி பெங்களூர் வந்தாச்சு. இனி ஒரு 1/2 ஹவரில் பெங்களூரில் இறங்க போகிறோம். பெங்களூரில் ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணோன்னே அதுக்கப்புறம் தான் அடுத்த ட்ரெயினை மந்திராலயத்துக்கு. பெங்களூரில் இறங்கியாச்சு. அடுத்து எங்கே போனேன்? நான் 3-4 மணி நேரத்துக்கு பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்லேயே உட்காரணுமா? ஆமாம், 4 மணி நேரத்துக்கு. 4 மணி நேரத்துக்கு இங்கே அப்படியே ஒரு இடம் வாங்க பாஸ் போய் படுத்துருவோம் இந்த இடத்துல. கறியா வெயிட் பண்ணி பார்த்து கவுண்ட் பண்ண ஆரம்பித்தா ட்ரெயினே வரல. 1 மணி நேரம் லேட்டாக தான் வந்துச்சு. ட்ரெயினுக்குள்ளே ஏறினா எப்போ போல் ஹிந்திக்காரங்க அங்கே இங்கேன்னு ஏறி உட்காந்துட்டே இருக்கிறாங்க. கம்ஃபர்டபுளாகவே இல்லை. அங்கே ஸ்லீப்பர் தான் புக் பண்ணி போனோம். மேலே கீழே ஏறினாங்க. எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ போயாச்சு. சிக்னல் விழுந்துருச்சு. 1/4 மணி நேரம் நேரம் மந்திராலயம் போயிடலாம். நேரம் வந்தாலும் கொஞ்சம் வளையும். நீ நல்லா தூங்கிட்ட, இவன் தூங்கல. நான் படுத்துட்டான்னு தான் சொன்ன, தூங்கிட்டான்னு சொல்ல. அது எல்லாமே நடக்குது. உங்களோட யாராவது ஒரு ஐயா வந்து தெலுங்குல பேசிட்டு எனக்கு எல்லாமே கேட்டு தெரிவிக்க முடியல. ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தேன். சரி உட்காந்துட்டே இருக்கிறேன். ஒருத்தர் வந்தாரு. கடைசி 1/2 மணி நேரத்தில் எதிரிக்கு நான் வந்து வயசான வகையில் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற சொன்னாங்க. உங்கள்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்களா இருக்கா? ஏதோ சீட்டு 2 பேர் உட்காந்துருந்த கேட்டி 17 சீட்டு என்னோட ஜாலியாக சீட் படுத்துட்டு வராளிங்க எனக்கு சொன்னா இப்போ கேட்பேன். கேட்க மாட்டேன். நோனிச்சா தள்ளுங்க ட்ரெயினை தள்ளுங்க நோனிச்சா. கமான் பா வேறு லெவல் நோனிச்சா. அப்பா வேறு லெவல். அப்பா ட்ரெயினவே பிடிச்சி தள்ளிக்கிறேன். வேறு லெவல்.
பயங்கரமாக நினைச்சீங்க. இப்படியே அடிச்சு பிடிச்சி மந்த்ராலயம் வந்து இறங்கியாச்சு. இது மந்த்ராலயம் ரயில்வே ஸ்டேஷனு. இங்கிருந்து நம்ம ஹம்பி போக போகிறோம். நம்மளுக்கு ட்ராவல்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தா எல்லாம் வந்துருச்சு. கோயிலக்கா துர்கா இங்கே ஒரு கோயிலக்கா இந்தக்கா இந்த வண்டி நம்மளாம் இல்லை நம்ம இன்னும் ரெண்டு வண்டி போகுது. ஒன்று வந்து இந்த வண்டி, இந்த வண்டியில் ஏறுறாங்க. இன்னொரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னோவாவில் போகிறோம். இருட்டில் தெரியாது, இருந்தாலும் பார்த்து டீ கடைகளை நிப்பாட்டியாச்சு. சரியான விஷயம். ஹாய் டீ உனக்கு டீ வேணாமா சொல்லிக்கலாம். ஓகேவா? பின்னாடி வந்துக்கலாமா? பின்னாடி ரொம்ப இடத்துல இருக்குங்களா? கரெக்டாக இருக்குங்க. நவீன்ச்சா வாங்க 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 டீ சாப்பிட்லாம். இன்னோவா டெம்போ ட்ராவலர் 2 வண்டி. ஹாய் நவீன்ச்சா. ஹாய் டீ சாப்பிட்லாமா? டீ சாப்பிட்லாம் வாங்க டீ எடுங்க. அப்பா எத்தனை மணி ஆச்சு? 1 மணி. 1 மணி ஆகி போச்சா? 1 மணியா? 1 மணிக்கு மேலே இருக்கீங்க. இவங்கெல்லாம் என்ன வேலை ஜாலியாக 1.25 மணி நேரம். 1.25 மணி ஆச்சு. ஆனால் இந்நேரத்துக்கு காஃபி இல்லையாம்மா, ஒன்லி டீ மட்டும்தானம்மா. ஏங்கம்மா வேற உங்களுக்கு குடிக்கலாம்ல? 40 கிலோமீட்டர்ல இருக்குதுங்க. டிரைவருங்க கொஞ்சம் குடிச்சாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க, அதுக்காக தான். சரி அவர் வேணா குடிக்கிட்டு 150 கிலோமீட்டர் நம்மளும் குடிப்போம். 40 கிலோமீட்டர்ல டீ கடை இருக்குங்க. இருக்கு. அது நல்லா இல்லைன்னா பெரிய கடை இருக்கு. தம்பி எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, இந்நேரத்துக்கு ஒன்றும் சொல்ல முடியாதுன்ட்டாங்க. குடிக்கிற வேணுங்கிறீங்களே குடிங்க, அப்புறம் அங்கேயும் போனால் பார்த்துக்கலாம். சரி அவர்கிட்டயே சக்கரை கம்மி தான் இருக்கு. சக்கரை இல்லையா வேணுமாமா? சக்கரை கம்மியாக தான் இருக்காமா? அதுக்கு தான் நம்ம கிளம்பலாம் பார்த்து வேலை சக்கரை இல்லைங்க அவர்கிட்ட. சரி பரவாயில்ல. ஏன் சக்கரை ஷாக் இல்லையா? இல்லை சுகர் கம்மியாக தான் வச்சிருப்பாரு. சக்கரை கம்மின்னு எல்லாத்துக்கும் சக்கரை கம்மியா போறாரம்மா. இந்த கடையில சக்கரையே இல்லையாமா, அதனால வேற கடைக்கு டீ கடைக்கு போறோம். ஏன்னு சார் டீ சாப்பிட்ற வேற கடைக்கு போகிறோம். இந்த கடையில் சக்கரை இல்லையாம்மா, சக்கரை கம்மியாக தான் இருக்குது. அதனால நாங்கள் வேற கடைக்கு நாங்கள் போகிறோம். பேட்டரி 23 இருக்குது. போதுமா? दूसरा साहब नो सकरे, नो सकरे in this shop. ஓகே தலை 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 அவ்வளோதான். அப்பாடா நட 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 கேறீங்க. இப்போ நாம தான் கடைசியில் தான் வந்து தள்ளியாச்சு போலாம். ஒரே செகண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. வண்டி தள்ளிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்க, இப்போ பெட்ரோல் பங்க்ல தள்ளி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே ஸ்டார்ட் ஆகிடுச்சு போகலாம். கடைசியாக ஒரு நல்ல டீ கடையில் வந்தாச்சு. டீ காஃபி எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஆனால் டம்ளர் சைஸுக்கு ரொம்ப சிறுசாக இருக்குது. ஆனால் கொதிக்க போட்டு கொடுத்துருக்காரு. ஆற்றி குடித்தோம். ஆனால் வேறு லெவல் டீ காஃபி எல்லாம். அப்படியே விடிய ட்ராவல் பண்ணி விடிய காத்தால ஹம்பி வந்து இறங்கியாச்சு. ரூம் வந்து 9 மணிக்கு தான் கொடுப்பாங்களாமா. அது வரைக்கும் இந்த ஏரியாவிலே நடந்துட்டு டீயை குடிச்சிட்டு இப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் விடிய காலையில் வரைக்கும் தூக்கமே இல்லை. ஸோ முழின்னு முடிச்சுட்டே இருந்தோம். ஹம்பி வந்தாச்சு. ஹம்பி ரூம்லேருந்து சாப்பிட்றதுக்கு போகலான்னு இப்போ தான் கிளம்புறோம். ஆமாம் ஹம்பி வந்தாச்சு. இப்படி வந்தோன்னா விடிய தூங்கவே இல்லை. இதோ இந்த 2 வண்டியில் தான் வந்தோம். இப்போ தான் தெளிவாக தெரியும்னு நினைக்கிற வண்டி. இன்னோவா ஒன்று, அந்த பெரிய ட்ராவலர் ஒன்று. சரி
போய் உள்ள போய் பார்த்து நான் இப்படி தான் கேட்டேன் தோசை கேட்டேன் தேங்காய் கேட்டேன் ஊற்றிக்கலாம் எடுப்போம் നിങ്ങൾ ഊത്തിലത് உங்களை எல்லாம் யார் எடுத்தாலும் ஃபேமிலி எல்லாம் பிளாக் அது பர்சனல் பிளாக் தத்துவம் தானே சொல்றீங்க தத்துவம் மட்டும் சொல்லுங்க உலகம் வந்துங்க பொறுமையா போவோம் நல்லா இருமா. ஓகே கடைசியாக ரூமுக்கு வந்தாச்சு நீ குளிச்சு ரெடி ஆகிட்டு அம்பி சுற்றி பார்க்க போகலாம் அடுத்த வீடியோ பாருங்கள் இதோட கண்டினியூ அப்படியே வரும்